Welcome students, 12th standard Zoology, Unit 3, Chapter 7, Topic Vaccines. Vaccines தமிழில் தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. What do you mean by vaccines? 2 மார்க்கில் கேட்பாங்கம்மா. It is a biological preparation that provide active acquired immunity. அதாவது உயிரிய முறையில் பெறக்கூடிய ஒரு மருந்து பொருளை தான் நம்ம வேக்சின் சொல்லுவோம். இது வந்து நமக்கு பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றலை தருகிறது. ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி, அதாவது இன்பானா இல்லாமல் நம்மளோட வாழ்நாளில் வேக்சின்ஸ் எடுத்துக்கிறது மூலமாக பர்டிகுலர் டிசீஸ்க்கு எகென்ஸ்டாக நமக்கு இம்யூனிட்டி கிடைக்கிறது தான் ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி. தன் வாழ்நாளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எதிர்ப்பாற்றலை யார் தராங்க? இந்த வேக்சின் தராங்க. இந்த வேக்சின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேக்சின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி வந்து அது டிசீஸ் ஏற்படுத்துதோ அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டான மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்? வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து அம்மை நோய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அம்மை நோய், பாக்ஸ் வைரஸ், வேரியோலா வைரஸ் வந்து அம்மை நோயை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நம்ம வந்து அம்மை நோயை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதை வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மை நோய் வராமல் நம்ம பாதுகாக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணாங்க? அந்த வேரியோலா வைரஸ்க்கு ரிலேட்டடான வைரஸ் வேக்சினான ஒரு வைரஸ் இருந்துச்சு. ஸோ அந்த வைரஸ்லேருந்து வேக்சின் ரெடி பண்ணி தடுப்பு மருந்து தயாரித்து வேரியோலா வைரஸ்க்கு எகெயின்ஸ்டாக மனிதனில் புகுத்துனாங்க. உடனே என்ன ஆணுச்சு? அந்த பாக்ஸ் வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நிறைய மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து என்ன பண்ணாங்க? வேக்சின்ஸ் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த வேக்சின்ஸ் நமக்கு எதுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு எகெயின்ஸ்டாக நமக்கு இம்யூன் பவரை தர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பர்டிகுலர் டிசீஸ் அண்ட் ரிசம்பிள் டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு எகெயின்ஸ்டாக இது நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுச்சு? ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டியை தந்தது. ஸோ எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க? தே ஆர் மேட் ஃப்ரம் வீக்கெண்ட்னா என்னது? நலிவடைந்த, செயலிழந்த ஆர் அட்டனுவேட்டட் ஆர் கில்டு ஃபார்ம், கொல்லப்பட்ட மைக்ரோப்ஸ்லேருந்து தயாரித்தாங்க. எதை? வேக்சின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேர் டாக்ஸின், அதோட விஷப்பொருளை கூடவே வேக்சின்ஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆர் ஒன் ஆஃப் இட்ஸ் சர்ஃபேஸ் ப்ரோட்டீன், மைக்ரோ ஆர்கானிசத்தில் மேலே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்லேருந்தே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேக்சின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வேக்சின்ஸ் வந்து எந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஏதோ ஒரு ஃபார்மாக இருக்கலாம். அந்த மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு பாக்டீரியா இருக்குது அல்லது ஒரு வைரஸ் இருக்குன்னா அதை கொன்னுட்டு அதுலேருந்து வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை அதோட சர்ஃபேஸ் ப்ரோட்டீன்லேருந்து ரெடி பண்ணலாம். இல்லை அதை கீட் பண்ணி ஹில் பண்ணிவிட்டு அதோட சப்ஸ்டன்ஸ் விருலண்ட்னா நோய் உண்டாக்கக்கூடிய தன்மையுடைய பொருளை வந்து செயலிழக்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுலேருந்து வேக்சின் தயார் பண்ணலாம். வைரஸை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய மெத்தடில் வந்து வேக்சின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேக்சின்ஸ் வந்து நமக்கு என்ன தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச் அவர் பாடி ஹவு டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் வென் வைரஸஸ் ஆர் பாக்டீரியா இன்வேட் இட். நம்மளோட உடம்புக்குள்ளே பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே போகும்போது எப்படி நம்மளோட பாடியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத அது வந்து நமக்கு கற்றுத்தருது அப்படின்னு சொல்கிறாங்க. Vaccine deliver only the little amounts of inactivated or weakened viruses or bacteria or parts of them. நான் சொன்னேன் இல்லையா, வேக்சின்ஸே எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ டெலிவர் வெரி லிட்டில் அமௌண்ட்ஸ் ஆஃப் இன்ஆக்டிவேட்டட் ஆர் வீக்கண்ட் வைரஸஸ் ஆர் பாக்டீரியா ஆர் பார்ட்ஸ் ஆஃப் தெம். ஸோ நலிவிழந்த, செயலிழந்த இன்ஆக்டிவேட்டட் பாக்டீரியா ஆர் வைரஸஸோ அல்லது பாக்டீரியாவோட ஏதோ ஒரு பார்ட்டோ அதில் இருக்கும் அப்படின்னு ஒரு மிகச்சிறிய அளவு வந்து அந்த வேக்சின்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இம்யூன் சிஸ்டம் ஈஸியாக அடையாளம் காண்கிறது, ரெகக்னைஸ் பண்ணிக்குது. எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் நம்ம பாடியை தாக்காமல் பாதுகாப்பாக வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேக்சினேஷன் அப்படின்ற போது ஒரு சில டைம் வந்து ஒரு டைம் தான் போடுவாங்க. சம்டைம் பார்த்திங்க அப்படின்னா பூஸ்டர் வேக்சினேஷன் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் அந்த பர்டிகுலர் டிசீஸ் வரவே கூடாது அப்படின்றதுக்காக அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வேக்சினை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூஸ்டர் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிவன் மோர் தென் ஒன்ஸ், ஒரு டயத்துக்கு அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 2 more டைம் அல்லது நிறைய டைம் வந்து அதை கொடுத்தோம் அப்படின்னா அதை பூஸ்டர் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஸ்டர் வேக்சினேஷன் எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எந்தவித இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது அப்படின்றதுக்கு தான் பூஸ்டர் வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணுறது. வேக்சின் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் தட் இனிஷியேட் த இம்யூனைசேஷன், நோய் தடுப்பாற்றலை உருவாக்கிடும்.
வேக்சினை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின், செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின் அண்ட் தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸில் 3 டைப்பாக வேக்சினை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கம்மா. வேக்சின்ஸை பொறுத்தவரையில் 3 ஜெனரேஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்டு முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறைன்னு வேக்சின்ஸை பிரிச்சுருக்காங்க. ஆமாம், இதில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜெனரேஷனையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக 3 கேட்டகரிஸாக பிரிச்சுருக்காங்க. அட்டனுவேட்டட், கில்டு அண்ட் டாக்சைடு அப்படின்னு 3 தான் பிரிச்சுருக்காங்க. இப்போ அட்டனுவேட்டட் வேக்சின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, செயலிழந்த வகை பாக்டீரியாவையோ வைரஸையோ யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஏஜ்டாக இருக்கும் அல்லது லெஸ் விருலண்ட் அப்படின்னா வந்து தட் கேன் காஸ் டிசீஸ். லெஸ் விருலண்ட் அப்படின்னா மிக குறைந்த அளவே நோயை உண்டாக்கக்கூடிய திறன், ரொம்ப வீரியம் வந்து ரொம்ப குறைந்த அப்படின்னு அர்த்தம் தமிழில் சொல்லும்போது. ஸோ இந்த லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின் ஃபஸ்ட் ஜெனரேஷனில் 3 டைப் சொன்னோம் இல்லையா. லைவ் அட்டனுவேட்டட் சொல்லியிருக்கோம், கில்டு வேக்சின் சொல்லியிருக்கோம், டாக்சைடு சொல்லியிருக்கோம். இதில் இந்த லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின்ஸை பொறுத்தவரையில் என்ன ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப செயலிழந்த வைரஸாக இருக்கணும் அல்லது ஏஜ்டு வைரஸாக இருக்கணும். அதை தான் அந்த மாதிரியான வைரஸை வந்து வேக்சின் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எந்த விதமான நோய்களுக்கெல்லாம் இந்த வேக்சின்ஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மீசல்ஸ், மம்ஸ், ருபல்லா, அம்மை நோயெல்லாம் இருக்கு இல்லையா, அம்மை நோய், ருபல்லா, மம்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின்ஸ். அண்ட் வேரிசெல்லா சிக்கன் பாக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன். வேரிசெல்லாங்கிறது வந்து சிக்கன் பாக்ஸ் வேக்சின். இதில் இதெல்லாம் என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேக்சின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா கில்டு. இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸ் ஆர் கில்டு ஆர் இன்ஆக்டிவேட்டட் பை ஹீட் அண்ட் அதர் மெத்தட்ஸ். ஏதோ ஒரு ப்ராசஸ் மூலமாக என்ன பண்ணிடுறாங்க, அதை ஹீட் பண்ணிவிட்டு, அந்த மைக்ரோப்ஸை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து வேக்சின் தயாரித்து அதுக்கு பேர் கில்டு ஆர் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சாக் போலியோ வேக்சின்ஸ், கொல்லப்பட்ட வகை அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லப்பட்ட செயலிழக்க செய்த தடுப்பு மருந்துகள் அப்படின்றது நம்ம வெப்பமோ அல்லது வேறு ஏதோ ஒரு மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஹீட் பண்ணி அதுலேருந்து வேக்சின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது பேர் தான் கில்டு வேக்சின்ஸ். எக்ஸாம்பிள் சாக் போலியோ மருந்து அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் டாக்சைடு வேக்சின்ஸ். டாக்சைடு வேக்சின்ஸ் அப்படிங்கும்போது இப்போ இந்த டாக்சைடு மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வைரஸோ பாக்டீரியாவோ இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு விஷப்பொருள் இருக்கும். அந்த விஷப்பொருளுக்கு பேர் டாக்ஸின். டாக்ஸின்னாலே விஷம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டாக்ஸின் தான் என்ன பண்ணும், நமக்கு நோயை ஏற்படுத்தும் இல்லையா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டாக்சைடு வேக்சினே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அந்த டாக்ஸின்லேருந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், தடுப்பு மருந்தே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த டாக்சைடு வேக்சின்ஸை நம்ம ஒரு பர்சனுக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது, வேக்சின்ஸை ப்ரொவைட் பண்ணும்போது வைரஸோ பாக்டீரியாவோ நோயை உற்பத்தி பண்ணுச்சுன்னா அதோட டாக்ஸினை என்ன பண்ணிடும், இந்த டாக்சைடு வேக்சின் ஈஸியாக கிளியர் பண்ணிடும். அதனால தான் டாக்சைடு வேக்சின்ஸ் கண்டெயின் டாக்ஸின் ஆர் எ கெமிக்கல் செக்ரீட்டட் பை பாக்டீரியா ஆர் வைரஸ். தே மேக் ஆஸ் இம்யூன் டு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன். ஏதாவது வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணும், அந்த இடத்துல இம்யூன் பவரை இந்த டாக்சைடு வேக்சின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிடினா அந்த குழந்தை பிறந்த உடனே கொடுக்குறாங்கல்ல, அதில் இம்யூனைசேஷன் ஷெடியூலில் வரக்கூடிய ஒரு வேக்சின் தான் டிபிடி வேக்சின். டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டானஸ், இந்த 3 நோய்களுக்கும் எகெயின்ஸ்டாக கொடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு வேக்சின்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை அடைப்பான், கக்குவான், இருமல் அப்படின்னு சொல்கிறது தான் டிபிடி வேக்சின்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின். இப்போ இது வரைக்கும் பார்த்த 3மே ஃபஸ்ட் ஜெனரேஷன் வேக்சினில் வரக்கூடியது. செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ் 2ஆம் தலைமுறை தடுப்பு மருந்து அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்ஸை சொல்லுவாங்க. இதில் வந்து பியூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் ஆஃப் த பேத்தோஜனோட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து தேர்ட் ஜெனரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் வேக்சின்ஸ் விச் ஆர் சிந்தட்டிக் இன் ஜெனரேஷன். அடுத்ததாக செகண்ட் தேர்டுக்கு அடுத்து புதுசாக ஒரு வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரீகாமினன்ட் வேக்சின்ஸ், தட் இஸ் கால்டு டிஎன்ஏ வேக்சின்ஸ்.
இந்த மாதிரி ஃபஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின், செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின், தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் அண்ட் ரீகாம்பினன்ட் வேக்சின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ வேக்சின்ஸ் வரைக்கும் நிறைய வேக்சின்ஸ் வந்து இப்போ இந்த காலத்தில் நடைமுறையில் இருக்குது. இப்போ தேர்ட் ஜெனரேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஒரு தடுப்பு மருந்து தான் தேர்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்சி வேக்சின்ஸ், அதிகமாக ஆற்றல் உடைய ஒரு வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டஸ்ட் ரெவல்யூஷன் தான் டிஎன்ஏ வேக்சின்ஸ் ஆர் ரீகாம்பினன்ட் வேக்சின். ரீகாம்பினன்ட் வேக்சின் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி பாட்டனி அண்ட் சுவாலஜியில் ஜெனட்டிக்ஸில் நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மெத்தடில் உருவாக்கின வேக்சின் தான் டிஎன்ஏ வேக்சின்ஸ். ஆஃப்டர் வேக்சினேஷன் வேக்சின் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இம்யூனிட்டி கிடைக்கும். தட் இஸ் நோன் அஸ் இம்யூனைசேஷன். 2 மார்க்கில் கேட்பாங்கம்மா, வேக்சினேஷன்னா என்ன, இம்யூனைசேஷன்னா என்ன, தடுப்பு மருந்து ஏற்றம்னா என்ன, நோய் தடைக்காப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக எழுதுங்க. இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிங் வேக்சின் இன் டு த பாடி ஆர் ஆக்ட் ஆஃப் இன்ட்ரடியூசிங் வேக்சின் இன் டு த பாடி டு ப்ரொடியூஸ் இம்யூனிட்டி டு எ ஸ்பெசிஃபிக் டிசீஸ். ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நோய் தடுப்பாற்றலை பெறுவதற்காக நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தக்கூடிய தடுப்பு மருந்துக்கு பேர் தான் வேக்சினேஷன். சரிங்களா? அடுத்து இம்யூனைசேஷனாக என்னென்னா ஒன்றும் கிடையாது. இந்த வேக்சின் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன உருவானுச்சு? நோய் தடுப்பாற்றல் உருவானுச்சு. அதுக்கு பேர் தான் இம்யூனைசேஷன். இட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் த பாடி பில்டிங் ஆஃப் இம்யூனிட்டி டு எ பர்டிகுலர் டிசீஸ். ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நோய் தடுப்பாற்றலை நம்மளோட உடம்பானது உருவாக்கி கொள்கிறது. அதுதான் இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இம்யூனைசேஷன் டெஸ்கிரைப் த ஆக்சுவல் சேஞ்சஸ் இன் த பாடி ஆஃப்டர் ரிசீவிங் த வேக்சின்ஸ். என்ன வேக்சின்ஸ் பெற்றுக்கொண்டுச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி இம்யூனைசேஷன் நோய் தடை காப்புங்கிறது உருவாகும். வேக்சின் ஒர்க் பை ஃபைட்டிங் த பேத்தோஜன் அண்ட் தென் ரெகார்டிங் in it their memory system to ensure that the next time if this pathogen enter the body it is eliminated far quickly. ஒரு டைம் வேக்சின் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா பேத்தோஜன்ஸ்க்கு எகெயின்டாக ஆக்ட் பண்ணி நமக்கு இம்யூன் பவரை தரும் அப்படின்னு சொன்னோம். செகண்ட் டைம் வந்து நீங்கள் அதே பேத்தோஜன் உள்ளே என்ட்ராகும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதை மெமரியில் வச்சுட்டு என்ன செய்யும்? செகண்ட் டைம் சேம் பேத்தோஜன்ஸ் வந்து நம்ம அட்டாக் பண்ண வரும்போது உடனே அதை அட்டாக் பண்ணி என்ன பண்ணிவிடும்? என்கவுண்டர் பண்ணி வெளியில் அனுப்பிடுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அதை எலிமினேட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் த பாடி இஸ் ஏபிள் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த டிசீஸ், ஒரு டைம் வந்து நம்மளோட உடம்பானது ஒரு நோய்க்கு எதிராக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் பிலீவ்டு டு ஹாவ் அ பில்ட் த இம்யூனிட்டி ஃபார் இட், ஆல்சோ நோன் அஸ் த பாடி பீயிங் இம்யூனைஸ்டு அகெயின்ஸ்ட் த டிசீஸ். அந்த உடம்பு என்ன ஆகிடுச்சு? நோய்க்கு எதிரான எதிர்ப்பாற்றலை பெற்றுக்கொண்டு விட்டது அப்படின்றது அர்த்தம். இதை தான் இம்யூனைசேஷன் அப்படின்றோம். இது வரைக்கும் பார்த்தது வேக்சின் அண்ட் இம்யூனைசேஷன் பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அலர்ஜி, சடன் வயலண்ட் ஃபேட்டல் ரியாக்ஷன் இன் சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒவ்வாமை, இப்போ ஆஸ்துமா, இது எல்லாமே எதனால் வருது? அலர்ஜினால் வருது. சில பேருக்கு தூசி ஒட்டடையெல்லாம் அடித்தா என்ன ஆகிடும்? அலர்ஜி வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்றது. சில பீப்புளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் உள்ள பார்ட்டிகல்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாது. ரொம்ப வெரி சென்சிட்டிவாக இருப்பாங்க. த excrete a response of immune system to certain antigen present in the environment called allergy. Allo altered எர்ஜ் அப்படின்னா ரியாக்ஷன். ஏன்னா அது அலர்ஜியை காஸ் பண்ணிடுது. சில அலர்ஜன்ஸ் இருக்கு இல்லையா, தூசு பொருள், ஸ்மோக் சில பேருக்கு ஒத்துக்காது. சில பேருக்கு ஏதாவது ஒரு போலன் கிரைன்ஸ்லாம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா தும்மிகிட்டே இருப்பாங்க. ஒட்டடை அடித்தா சில பேர் தும்மிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு சளி பிடிக்கும், புகையெல்லாம் ஸ்மோக்லாம் இன்ஹால் பண்ணாங்கன்னா சளி பிடிச்சிக்கும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் அப்படின்னு தான் நம்ம இம்யூனாலஜி பார்ட்டில் சொல்லுவோம். த சப்ஸ்டன்ஸ் டு விச் such an immune response is produced are called allergens. யாரெல்லாம் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன? அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர், அலர்ஜியை காஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் அலர்ஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அலர்ஜன் அப்படின்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஸ்மோக், இதை தான் அலர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அலர்ஜன் இஸ் அன் ஆன்டிஜன் தட் காசஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன். அது ஒரு ஆன்டிஜனாக இருந்தது, ஃபாரின் மெட்டீரியலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? கண்டிப்பாக நம்மளுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷனை உண்டு பண்ணும். அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உருவாயிடும். ஒரு
ஒரு டெஸ்ட் பார்ட்டிக்கிள் நம்மளை எவ்வளோ தூரத்தில் கான்டாக்ட் பண்ணுச்சோ அதுலேருந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே என்ன ஆகிடும் அப்படின்னா அலர்ஜி வந்து நமக்கு உருவாகிடும். சில பேருக்கு ஒரு ½ அன் ஹவரில் உருவாகலாம், சில பேருக்கு ஃபியூ மினிட்ஸ்லேயே கூட அலர்ஜி வந்து ஃபார்ம் ஆகிடும். காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலர்ஜன் ஆர் மைட்ஸ் இன் டஸ்ட், போலன்ஸ், சம் ப்ரோட்டீன்ஸ் இன் இன்செக்ட் வீனமில் உள்ள ப்ரோட்டீன். சில பேருக்கு ஏதாவது ஒரு எறும்பு கடிச்சிருச்சுன்னா பயங்கரமாக வீங்கிடும், ஏதாவது ஒரு குளவி கடிச்சிருச்சு அப்படின்னா பயங்கரமாக வீங்கிடும். சில போலன்ஸ் போயிடுச்சுன்னா தும்மல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டு போயிடுச்சுன்னா இருமல் வந்துகிட்டே இருக்கும், தும்மல் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அலர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அலர்ஜிக் டிசீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹே ஃபீவர் அப்படின்னு ஒரு ஃபீவர் இருக்குது. அது மாதிரி ஆஸ்துமா, இது எல்லாமே அலர்ஜிக்கான ஹே ஃபீவர் அப்படின்னா தும்மல் காய்ச்சல். ஏதாவது சின்னதாக குளிர் பனியில் வந்து டிரைவிங்லாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா தும்மிட்டே இருப்பாங்க, அதோட கண்டினியூவாக வந்து உங்களுக்கு ஃபீவரும் வரும் இல்லையா, அதை தான் ஹே ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆஸ்துமா, இது ரெண்டுமே வந்து அலர்ஜிக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லுவாங்க. சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது ஸ்னீசிங், தும்மல் இருக்கும், வாட்டரி ஐஸ், கண்ணிலேருந்து வந்து தண்ணீர் கொட்டிகிட்டே இருக்கும், அண்ட் ரனி நோஸ்லேருந்து வந்து வாட்டரி ஃப்ளூயிட் வந்து செக்ரீட் ஆகும், அண்ட் ப்ரீத் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். அலர்ஜி இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் மீடியேட்டட் பை IgE அண்ட் மாஸ்ட் செல்ஸ். நம்ம ஸ்கின்னில் உள்ள மாஸ்ட் செல்ஸ் அப்புறம் நம்மளோட ஆன்டிபாடிஸோட ஒரு டைப் தான் எப்சிலான் இம்யூனோக்ளோபுலின்னு சொல்லக்கூடிய IgE ஆன்டிபாடி. இவங்க 2 பேரோட ஓவர் ரியாக்ஷன்னால தான் நமக்கு அலர்ஜி உருவாகிறது. இட் கேன் ஆல்சோ பி டியூ டு த ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக் ஹிஸ்டமைன், செரட்டோனின் அண்ட் ப்ரோஸ்டோக்ளாண்டின் ஃப்ரம் த மாஸ்ட் செல்ஸ். இப்போ அலர்ஜிங்கும் போது நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு தவறுதலாக இடிச்சு போகும்போது என்னாகும், அந்த இடம் வந்து வீங்கிடும், ஸ்வெல் ஆகிடும் இல்லையா. அந்த மாதிரி வீங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின்னில் ஒரு செல்ஸ் இருக்கும், அந்த செல்ஸ்க்கு பேர் மாஸ்ட் செல்ஸ். மாஸ்ட் செல்ஸ் உடனே என்ன பண்ணுவாங்க, கெமிக்கல் அலார்ம்ஸை செக்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த ஏரியாவை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் இது பண்ணுறாங்க. என்னாகும், கெமிக்கல் அலார்ம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். வாட் ஆர் ஆல் த சிக்னல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டமைன், செரட்டோனின், ப்ரோஸ்டோக்ளாண்டின், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன உடனே அந்த இடம் ஆகிடும்னா வீங்கி அப்படியே செவந்து போயிடும். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் கழித்து அந்த இது நார்மல் ஆகிடும். நார்மல் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மறுபடியும் இம்யூன் செல்ஸ் அங்கே வந்து போய்ட்டு அங்கே உள்ள பெர்ஃபோரின்கிற ஒரு துளைகளை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அது டெஸ்ட்ராய் பண்ண என்ன ஆகிடும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே வந்து இம்யூன் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சு நம்ம ஸ்கின் வந்து நார்மல் ஆக்கி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷன்லேயும் வந்து இப்போ அலர்ஜிக் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய இம்யூனோக்ளோபுலினோட டைப் வந்து 1 மார்க்கில் கேட்கலாமா, IgE எப்சிலான் இம்யூனோக்ளோபுலின். சரிங்களா. அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அனஃபைலாக்சிஸ். அனஃபைலாக்சிஸ் அப்படின்னா சடன் வயலண்ட் அதாவது ஃபேட்டல் ரியாக்ஷன் இன் சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப தீவிரமாக, ஈவன் இட் லீட்ஸ் டு டெத்துன்னு கூட சொல்லுவாங்க. அனஃபைலாக்சிஸ்க்கு ஒரு அலர்ஜினால் வரக்கூடிய ஒரு தீவிர ஒரு ரியாக்ஷனை தான் அனஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் த கிளாசிக்கல் இமீடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். இட் இஸ் சடன், சிஸ்டமேட்டிக், severe and immediate hypersensitivity reactions occurring as a result of rapid generalized mast cell degranulation. திடீர்னு உருவாகக்கூடிய அதாவது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனை தான் நம்ம அனஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸில் எந்த ரியாக்ஷன் வரும்போது ஈவன் டெத்தில் கூட கொண்டு வந்து விட்டுரும். ஒரு சாதாரண அலர்ஜி வந்து பாருங்கள், சென்சிட்டிவ் இண்டிவிஜுவலில் வந்து அதிபயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துறது தான் நம்ம அனஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்ட் செல்ஸ் வந்து டீக்ரானுலைசேஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டயக்ராமில் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் காமிச்சிருக்காங்க. திஸ் இஸ் நேச்சுரல் வேக்சின்ஸ். அடுத்து பார்த்துருக்கிறது லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்டனுவேட்டட் வீக்கெண்ட் லைவ் பேத்தோஜன்ஸ், அட்டனுவேட்டட் நான் பேத்தோஜெனிக் ஃபார்ம் ஆஃப் வேக்சின்ஸ் காமிச்சிருக்காங்க. இங்கே கில்டு பேத்தோஜன்ஸ், லைவ் பேத்தோஜன்ஸ் இன்ஆக்டிவேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, கில்டு பேத்தோஜன்ஸ் அதுலேருந்து வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது பாருங்கள், டாக்ஸின்ஸ் கெமிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணி டாக்ஸாய்டு வேக்சின்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வைரஸ்குள்ளே உள்ள டாக்ஸின்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதில் கெமிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணி
டாக்ஸாய்டு வைரஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைவாக இருக்கக்கூடிய வைரஸ் ஒரு பாக்டீரியா, இது பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் தான். பாக்டீரியாவை எடுத்துகிட்டு அந்த பேத்தோஜன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை செயலிழக்க வச்சு வீக்கெண்டு அல்லது செயலிழக்கப்பட்ட பாக்டீரியாவிலேருந்தோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேக்சின்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. இங்கே வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிவிட்டு லைவ் பேத்தோஜன்ஸ் உயிருள்ள ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து அதை இன்ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன அதாவது கில் பண்ணியோ வெப்பம் கொடுத்தோ அல்லது இன்ஆக்டிவேட் பண்ணிவிட்டோ என்ன பண்ணுறாங்க, வேக்சின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வேக்சின்ஸோட டைப்ஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாட் யூ மீன் பை வேக்சினேஷன் அண்ட் வாட் யூ மீன் பை இம்யூனைசேஷன் அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அண்ட் லாஸ்ட் 2 மார்க் அனஃபைலாக்சிஸ் இது எல்லாமே பார்த்துருக்கோம். இதில் வந்து அனஃபைலாக்சிஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க, வேக்சினேஷன் 2 மார்க், இம்யூனைசேஷன் 2 மார்க்மா, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியும் 2 மார்க்கில் கேட்பாங்க. வேக்சின்ஸ் அண்ட் தேர் டைப்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.